வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எள்ளு சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எள்ளு சட்னி வந்து 2 நாள் ஆனாலும் கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த எள்ளு சட்னி எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எள்ளு சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். எள்ளு சட்னி பண்ணுறதுக்கு 50 கிராம் வந்து கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 50 கிராம் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் சுத்தமான வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி வந்து ஒரு கோழி குண்டு அளவு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 5 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாக இருக்குன்னா 5 பல் எடுத்துருக்கேன். சின்ன சைஸ்ன்னு சொன்னால் ஒரு 7-8 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் வத்தல் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதுதான் எள்ளு சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ சட்னி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்னி பண்ணுறதுக்கு நம்ம வெறும் கடாயில் எடுத்து வச்சுருக்க எள்ளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நம்மளுக்கு சூடானோன்னா ஒரு மாதிரி படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்சும் நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எள்ளை வந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எள்ளு வந்து நம்மளுக்கு ஓரளவு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எள்ளு பொரிஞ்சோன்னா தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம எள்ளை வந்து வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே அதில் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் காஞ்ச மிளகாய் வத்தல் 5 எடுத்து வச்சுருக்கோம். வத்தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வதக்குறனால சட்னி வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இப்போ நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் வத்தலும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம இதில் புளி எடுத்து வச்சுருக்கோம். புளியும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். புளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பூண்டு காஞ்ச மிளகாய் வத்தல் புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்துக்கிடலாம். எள்ளை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு சுற்று மட்டும் சுற்றி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எள்ளு வந்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததான் நம்ம இதில் வதக்கி வச்சுருக்க பூண்டு காஞ்ச மிளகாய் வத்தல் புளி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பூண்டு காஞ்ச மிளகாய் வத்தலையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதில் 50 கிராம் வெல்லத்தை வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் சட்னிக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு. அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னி வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டு காரம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசைக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான எள்ளு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த சட்னி வந்து நம்மளுக்கு இட்லி தோசைக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. தாளிக்கணும்னு விருப்பப்பட்டால் கடுகு உளுந்த பருப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம். சட்னி வந்து 2 நாள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெடாது. அதனால வந்து நம்ம ட்ராவலிங்கில் கொண்டு போகிறதா இருந்தால் தாராளமாக கொண்டு போகலாம். ட்ராவலிங் கொண்டு போகிறதா இருந்தால் இந்த அளவுக்கு திக்காக வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. வீட்டில் பயன்படுத்துகிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.